மசாலா டப்பாவில் எல்லா பொருளும் காலியாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு அதில் எல்லா பொருளையும் போட்டு ஃபில் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதமும் காரக்குழம்பும் தான் பண்ணியிருந்தேன். சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாளாக வந்து ஸ்வீட் ரெசிபி ஏதாச்சும் செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நெய் ஸ்வீட்டு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கப்பு கடலை மாவு எடுத்துக்கினேன். அந்த 1 கப் கடலை மாவில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிகனமான பாத்திரத்தில் வந்து 3/4 கப் வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதே 3/4 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கம்மி பதெல்லாம் வரணும் அவசியம் இல்லை. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கலக்கி வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா கடலை மாவு, அதையும் வந்து அதில் ஊற்றி நல்லா ஆட் பண்ணி கலந்துக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பதம் வரும். இது வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பவுலில் வந்து உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, ஏன்னா அது வந்து செட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.